ரெடி? வணக்கம் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மூவிஸ் வித் மெமரிஸ். அதாவது இந்த ஒரு மூவி இருக்கும், அந்த மூவியை சுற்றி உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கும். லைக் இந்த மூவி பார்க்குறப்ப நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் இந்த சிடி வாங்கிட்டு வரப்போ பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு புது படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்த என்னோட முதல் படம் என்னன்னா ஜெயம்ன்ற படம் தான். அந்த படம் பார்க்கும்போது என்ன மெமரி அப்படின்னா, நான் வந்து ஜெயம் ரவி அவங்க அடிக்கும்போது நான் பயங்கரமாக அழுதேன் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த வயசுல வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணது வந்து ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருந்து நான் தேட்டரில் பார்த்த படம் அப்படின்ற ஒரு மெமரி எனக்கு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து எந்திரன். தேட்டரில் பார்த்தேன். முதல்ல நீ பார்த்த படமே எந்திரன் தான். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த படமும் நீ பார்த்தது இல்ல? நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அதெல்லாம். என்னடி இது? அது ஏன் மெமரபிள் ஆச்சுன்னா, அந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். லைக் சங்கர் சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த பிரம்மாண்டத்தை எப்படி காமிப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைக் ஒரு சைஃபை மூவி, லைக் அப்போ எனக்கு இருந்த சினிமா நாலேஜுக்கு, தமிழ் சினிமாவில் எனக்கு அப்போ இருந்த நாலேஜுக்கு ஒரு சைஃபை மூவி, தமிழ் மூவி பார்க்குறோன்றது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. எந்திரன் சொல்லும் போது என்னோட எந்திரன் படம், அதாவது நான் வந்து எந்திரன் படத்தை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நான் பிஎஸ்பி கேம் பாய் இருக்கும்ல, சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. சிங்கம், சுறா, எந்திரன் இந்த 3 படத்தையுமே நான் பிஎஸ்பியில் தான் பார்த்தேன், டிவியில் பார்க்கறதே இல்லை. அதில் பார்த்தது வந்து எனக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் சுறா படம் எனக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வேறு அடுத்த மூவினா ஒரு ஹாலிவுட் மூவி இருக்குது எனக்கு. இந்த சன் டிவிலலாம் இந்த வீக்கெண்டு இங்கிலீஷ் படம் போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டைமில் வந்து அதில் வந்து கிரானிக்கல்ஸ் ஆஃப் த நார்னியா போடுறாங்க. ஏதோ ஒரு பார்ட். அது லைக் அந்த சிங்கம் வந்து ராஜாவாக இருக்கும்ல, நீ பார்த்துருக்கல? ஸோ அந்த படம் போடுறாங்க. அது எப்படின்னா, அந்த படம் போடுறதுக்கு அந்த 1 வீக் முன்னாடி ஆட்லாம் போடுவாங்கல்ல, இந்த வாரம். அது அப்படி கிடையாது. இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன சூப்பர் ஹிட் திரைப்படம். என்ன பேச அப்படிதான் போடுவாங்க தெரியுமா? ஆமா, அதான் இந்த வாரம் சன் டிவி. அந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு வெக்கேஷன் போயிருந்தோம், ஊட்டிக்கு ஒரு வெக்கேஷன் போயிருந்தோம் ஃபேமிலியாக. சொல்லிட்டு ஐயோ நம்ம வர அங்கே போயிடுவோமே, அங்கே போனால் ரூமில் டிவி இருக்குமா, அதுமாதிரி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ நான் அங்கே ஊட்டியில் போயிட்டு நாங்கள் சும்மா ஏதோ ஒரு ஷாப்புக்கோ ஏதோ போகிறப்ப அங்கே ஒரு வீட்டில் அந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு. 6 o'clock 7 o'clock ஏதோ சம்திங் போடுவாங்க. நான் சும்மா ஒரு 2-3 சீன் மட்டும் பார்த்துட்டு அதுமாரி ஒரு ஞாபகம் இருக்குது. ஒரு கிராஸ் பையில் போனோன்னா இல்லை எப்படின்னு தெரில, ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மூவி ஒரு மெமரபிளான ஒன்று. சன் டிவியின் தமிழ் மாலை வேட்டைக்காரன் படம் வந்தது எனக்கு வந்து அது ஒரு மெமரி இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி பார்த்த எல்லா படமே சத்யம் தேட்டரில் தான் நாங்கள் போய் பார்ப்போம். அப்போ வந்து நான், எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க 3 பேர் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், வேட்டைக்காரன் படத்துக்கு வந்து நைட் ஷோ போனோம். லைக் ஒரு 3 பேருமே லேடிஸ், ஓகேங்களா? 3 பேருமே லேடிஸு. அதுவும் நான் சொல்கிறது வந்து வேட்டைக்காரன் வந்தால் 2008 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி சீட்டில் வந்து எங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் மாதிரியே ஒருத்தவங்க மாதிரி தான் ஒருத்தவங்க, பட் அவங்க வந்து ரிலேட்டிவ் கிடையாது. த்ரூ அவுட் த மூவி எப்படின்னா பதட்டம், ஐயோ நம்ம சொந்தக்காரங்க தான், யாரு நம்மளை பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் தான் படமே செம்மையாக போகுமா. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் சரியாக இன்டர்வல் சீன் வரைக்கும் வந்து எப்படின்னா பேனிக்லேயே தான் இருக்கும், செம பேனிக். எங்கள் அம்மா வேற ஒரு பக்கம் வந்து ஐயோ 2 பசங்களை வேற நான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே, யாராச்சும் தேவையில்லாமல் வீட்டில் வந்து பேசுவாங்க. பயங்கரமாக ஒஸ்ட் ஃபீலிங்காக இருந்தது எனக்கு. ஒரு மாதிரி இன்டர்வல் வந்ததுக்கு அப்புறமா லைட்டை போட்டதும் முதல்ல அவர் யாருன்னு பார்த்துட்டு அப்பா நம்ம ரிலேட்டிவ் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப போரிங்கா போச்சு. வேற லைக் ஆலவந்தான் ரிலீஸ் ஆன டைமில் எங்கள் மாமா வந்து டிக்கெட் எடுத்திருந்தார் ஆலவந்தான் மூவிக்கு. எப்படின்னா எங்கள் மாமா பையன், எங்கள் மாமா அப்புறம் இன்னும் ஒரு டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிச்சிட்டே இருந்தேன். இல்லை என்னை மட்டும் கூப்பிட்டு போகல, என்ன மட்டும் அது ஏன்னா எப்படின்னா, இல்லை எனக்கு வந்து கதை கொடுத்தாங்க. அப்போ அது வந்து
சின்ன பசங்களாம் பார்க்கக்கூடாது அந்த படத்தை, அது வந்து ரொம்ப அகோரமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அண்ணன் என்னோட ரெண்டு வயசு தான் பெரிய பையன், அவனை கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியல அவங்க கதை கொடுத்தது. நீங்க எதையும் மறக்க வேணாம், மன்னிக்கலாம்ல. ஆக்சுவலி வந்து வாரணமாயிரம் படத்துக்கும் எனக்கு ஒரு மெமரி இருக்கு. என்னன்னா, நான் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் சிடியில் தான் பார்த்தோம். வாரணமாயிரம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தரையில தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த படம் ஸ்டார்டிங் ஒரு 15-20 மினிட்ஸ். அப்போ வந்து கரெக்டாக என்ன ஆகுது, சோஃபா வருது. அதாவது நாங்கள் வாங்கின முதல் சோஃபா எங்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்போ தான் சோஃபாவே வாங்குறோம். அந்த சோஃபா புது சோஃபா போட்டு அதில் வந்து எங்கள் அம்மா மடியில் படுத்துட்டு வாரணமாயிரம் படம் பார்த்தது வந்து எனக்கு பெஸ்ட் மெமரி. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விக்ரம் நடிச்சார்ல அது எப்படின்னா, நான் லைக் எந்திரன் போனேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் தேட்டர் போகிறேன்னா அது தான். அந்த அபிராமி மால் இருக்கும்ல, தெரியாது. அபிராமி மால் தெரியாதா மக்களே உங்களுக்கு? ஒரு மம்மி மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை, அதான் பார்த்தாதான் ஞாபகம். படத்துலலாம் சில படத்துலலாம் வரும். ஸோ அதான் அங்கே போய் பார்த்தோம். லைக் செம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அகைன் சங்கர் சார் மூவியாக ஆமாம். லைக் அந்த பாட்டாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அது எடுத்தது நல்லா ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக, லைக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். எமி ஜாக்சன் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக சொல்லுங்க. ஒன்றும் பெருசா இல்லடா. டேக் 3. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. அண்ட் உங்களோட 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நாங்கள் ஒரு லைவ் போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஆக்சுவலாக லைவ் மீன்ஸ் ஒரு அது அவங்க சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே. சொல்கிற அளவுக்குலாம் இல்லை எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ண போகிறோம். நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லைவுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படியாச்சும் ½ செஞ்சுரி அடிச்சிருங்க. ஆமாம், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் லைவ் போட முடியுமா? ஆமாம், அதனால நாங்கள் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி எவ்ரிபடி.